ಸೂರ್ಯನೊಬ್ಬ ಚಂದ್ರನೊಬ್ಬ ರಾಜನು ಒಬ್ಬ ಈ ರಾಜನು ಒಬ್ಬ. டைம் எவ்வளோ? Follow for a reason. வினு, ஆம் ஆம் ஆ கூப்பிட்டானா வரானா பாரு. ஐயா என்னம்மா? அந்த தக்காளி எடுத்து கொடு. ஆ? தக்காளி பின்னாடி தானே இருக்குது, பாகிஸ்தான்லயா இருக்குது? எல்லா வேலையும் நானே செய்யணும். ஒரு தக்காளி எடுத்துக்கொண்டு எடுத்து கொடுக்க முடியாது. போய் பிஸியாக ஃபோன் பாரு போ. தக்காளி எடுக்கிறது போய் சும்மா. வினு, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். இன்னைக்கெல்லாம் நீ ஃபோன் பார்க்காம இருந்தேன்னா உனக்கு நான் 200 தரேன். 200 ஆல்ரெடி என்கிட்ட ஃபோன்பேல இருக்குது. ஸோ ஐ நோ நீட். வினு, 2026 விஜய் சிஎம் ஆகணும்னு உனக்கு ஆசை இருக்கா? ம் ம் யஷுடைய டாக்ஸிக் படம் வேர்ல்ட் ஃபேமஸ் ஹிட் ஆகணும் தானே? ம் டோனி அடுத்த ஐபிஎல் சீசனில் ஆடணுமா? ம் அஃப்கோர்ஸ். அப்போது நான் சொல்கிறத செய், இல்லைன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சாமிக்கிட்ட வேண்டிக்குவேன். சாமிக்கிட்ட வேணா நடந்துருமா? சும்மா இருங்கம்மா, நீங்கள் வேறு கடுப்பேற்றிக்கின்னு. யூடியூப்பில் ப்ரேயர்ன்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குடா. அந்த ஷார்ட் ஃபிலிமை பாரு. அதில் அந்த பையன் வேண்டுறதெல்லாம் நடக்கும். அம்மா வேணுனா இன்னும் நல்லா நடக்கும், பார்த்துக்கோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஃபோன் பண்ணுறான். ஹலோ வினோ, ஒரு 500 அட்ஜஸ்ட் பண்ணுறான். கோட் படத்தை மாலை போய் பார்த்துட்டு வரலாம். அங்கெல்லாம் வர முடியாது, என்கிட்ட பாரு 200 தான் இருக்குது. நான் இங்கேயே படத்தை பார்த்துக்கிறேன், அங்கெல்லாம் வரல. நீ மட்டும் வரல, நீ ஒரு கேடா வைக்கிறேன். ஆ டேய் என்ன கட் பண்ணிட்டான்? அம்மா என்னன்னா சேலஞ்ச் பண்ணனா விஜய் நான் 26 சிஎம் ஆக மாட்டாங்கன்றாங்கோ. இவன் என்னன்னா ஃபோன் பண்ணிட்டு வரலன்னா கேன்னு சொல்கிறான். என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரே வழி இன்னைக்கு இந்த ஃபோனை விடணும். அப்போ தான் அம்மாவும் தப்பாவும் வேண்டிக்க மாட்டாங்கோ, எனக்கு காசும் கிடைக்கும். அம்மா, என்ன வேணும் சார் இருக்கு? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னது 1க்கு 11 வாட்டியாக யோசித்து பார்த்தேன். அதுலேயும் நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் சொன்னீங்கள்ல, அது நானும் பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் பேச்சு கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இது நீங்கள் தர காசுக்காக இல்லைம்மா. விஜய் நான் அடுத்த எலெக்ஷனில் சிஎம் ஆகணும், டாக்ஸிக் படம் ஹிட் ஆகணும், மஹிபாய் அடுத்த சீசன் விளையாடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை ஒத்துக்கினேன். அப்போ காசு தேவையில்லைல்ல, சரி விடு. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஜி. ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தருவீங்கன்னு தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு டைலாகெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறேன். தரேன் விடு. தந்தானி நானே தானி தந்தானோ தானே நானே நோ. தானே நானேனோ அண்ணா இல்லை. ஃபோன் தரலன்னா 500 ரூபாய் நோ, பார்த்துக்கோ.
என்ன சேனல் பார்க்கலாம்? டோரேமானாச்சும் பார்க்கலாம், பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டோரேமான் நம்ம கிட்ட இருந்தால் எவ்வளோ செம்மையாக இருந்திருக்கும்ல. வீட்டுக்கு அதுக்கு இனி வேறு டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அழகாக காப்பிங் டோஸ்ட் சாப்பிட்டு எக்ஸாம் படிக்காமல் அவுட் ஆஃப் போட்டு வாங்கியிருக்கலாம். டைம் மிஷின் எங்கள் தாத்தா காலத்துக்கு போய் 75 ஏக்கரி அழகாக 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்திருக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. விடு, நானுக்கான விலை இன்று நான். வினு ஆமாம் வாங்க. வந்துட்டேன். சொல்லுங்கம்மா. வா வினு, பூண்டூரி. பூண்டா? வெங்காயம் வேணாம் உரிச்சுட்டா? ஏன் பூண்டு உரிச்சா ஒன்றா உரிக்கணும், வெங்காயம் ஈஸின்றியா? சரி, அப்போ அதே தான் உரிவா. இந்தாங்கம்மா, முடிஞ்சிச்சு. சரிம்மா, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஃபோன் தர முடியுமா? டாய்லெட்டுக்கு எதுக்குடா ஃபோனு? இல்லை, ஃபோன் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், தான் கேட்டேன். டாய்லெட்டில் என்னடா நிம்மதி? ஃபோனால் தர முடியாது போ. ம் ம். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை. இந்த பாட்டை கன்னடாவில் பண்ண எப்படி இருக்கும்? ನಾಳೆ ಎಂದು ನಮ್ ಕೈಯಲ್ಲಿಲ್ಲ, ನಾವ್ ಯಾರು ದೇವರ ಕೈ ಗೊಂಬೆಗಳೇ, ಎಂದ್ರೂ ಕೂಡ ಹೋರಾಡು ಗೆಳೆಯ, ಎಂದಿಗೂ ಸೋಲಲ್ಲ ನಿಜಾಗಲು, ಹುಸೇನ್ ಬೋಲ್ಟ್ ಓಡು ಗೋಲ್ಡು ಹುಡ್ಕೊಂಬರುತ್ತೆ, ನಿಜಿ ನಾನು ಒಳಪಿಕ್ಕಿನಂತೆ ಬೆವರು ಗೆಲುವು ಕೊಡುತ್ತೆ. ஓ ருஷியும் இல்லை, ஓ ருஷியும் சொன்னோம் பிடிச்சா புடிடா. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சு தூங்கலாம், அப்போ தான் டைம் ஸ்பெண்ட் ஆன மாதிரி இருக்கும், அப்படியே சேலஞ்சு முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன பண்ணுக்குறாங்க? ஜாமா, நான் தூங்க கூட கூடாதா? இது பிக் பாஸ் வித் சேலஞ்ச் மாதிரி. சேலஞ்சில் வின் ஆகிற வரைக்கும் நீ தூங்க கூட கூடாது. உனக்கு வீட்டிலே இருந்தால் போர் அடிக்கும், வெளியே எங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. இந்த 200 ரூபாய் வச்சுக்கோ. ஆனால் இந்த 200 ரூபாய் அந்த 500 ரூபாயில் சேராதுல்ல? இல்லை இல்லை, சேராது. அப்போ சரி, ஓகே. भैया 1 प्लेट पानी पूरी. भैया 1 प्लेट पानी पूरी दे दो. நீங்க என்ன பண்றீங்க? யார் வந்தா நமக்கு என்ன? भैया 1 प्लेट सूखा डालो. बस मुझे कितना हुआ? ஒரு பிளேட் சாப்பிட்றதுக்கு இங்கே ஏன் வரணும்? வீட்டிலே ஃபில்டர் தண்ணி சப்பாத்தி தூர் சாப்பிட்றீங்க தானே? हेलो माइंड योर वर्ड्स. भैया फोन पे எங்க இருக்கு? அதோ அங்க. भैया फोन पे वर्क ஆகல. டேய், ஒரு 20 ரூபாய் இல்லையா உங்ககிட்ட? இல்ல பையா, எல்லாமே ஃபோன் பேல தான் இருக்கு. சரி இருங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பே பண்ண சொல்கிறேன். ஹலோ, நான் ஒரு ஸ்கேனர் அனுப்புகிறேன், கொஞ்சம் 20 ருபீஸ் ஃபோன்பே பண்ணேன். ஏ வைஷு, ஒரு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு ஃபோன்பே எதுவும் ஒர்க் ஆகாதா? ஐயோ, அதான் என் பாய் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கா. இரு அவனுக்கு இன்னைக்கு சேர்த்து நாளைக்கு செலவு வைக்கிறேன். சரி ஒருத்தி. அவங்களதோ காசு எடுத்துங்க, சேஞ்ச் தா பையா. எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை. அப்போ அங்கே இருக்கிற பிளேட்டெல்லாம் கழுவு சொல்லு பையா, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது.
பேச வை பையா சரியாயிடும். ம் எக்ஸ்ட்ரா பானி கொடுத்தன்ற ஒரே காரணத்துக்கு உன்னை சும்மா விட்றேன். யார் தப்பு பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போனதே? அவங்க தப்பு பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போவாங்க, நான் போய் பேசணுமா? நான் என்ன தப்பண்ணேன்? லவ் பண்ணுற பையன் கூட நைட்டெல்லாம் பேசணும்னு நினச்சது தப்பா? எப்போனா பேசணும்னு நினச்சா தப்பு இல்லை, ஆனால் எப்பவுமே பேசணும்னு நினச்சா ஒரு மனுஷனுக்கு 8 ஹவர் தூக்கம் வேணும். ஆனால் நீ நைட்டு 10 மணிலேருந்து காலைல 4 மணி வரைக்கும் பேசுகிற. உனக்கு என்னம்மா உன் ரூமில் போயிட்டு வக்கான அழகாக பேசுகிற, யாருக்கும் கேட்காது. ஆனால் நான் அப்படியா அஸ்கி வாய்ஸில் பேசினாலும் வீட்டில் எல்லாருக்கும் கேட்கும்னு சொல்லிட்டு மாடியில் போய் பேச வேண்டியதாக இருக்குது. அந்த குளிர்லேயும் கூட பேசி முடிச்சுட்டு வீட்டில் போய் பத்து தூங்கினா காலைல 7 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஹலோ ரெடி ஆகிட்டியா வா காலேஜுக்கு போகலாம் குட் மார்னிங் அப்படின்னா சொல்லி வெறுப்பேற்றுறேன். சரி அதையும் காலேஜுக்கு போயிட்டு தூக்கத்தை மெயின்டைன் பண்ணி உங்க கூட பேசின்னு இருப்பேன். ஏதோ ஒரு 3 நாள் ஊருக்கு போயிட்டேன், அந்த நேரத்தில் உங்க கூட பேச முடியலன்னு சொல்லிட்டு என் மேலே பாசமே இல்லை, என் மேலே லவ்வே போயிடுச்சு, எல்லா பசங்களும் இப்படி தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாங்க போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போனால் யார் தப்பு? ஒரு பொண்ணு லவ்வோட பேசினா இது டார்ச்சர்னு நினைக்கிறல நீ தானே? உங்கள் அம்மா ஒன்று சரியாக வளர்த்துருந்தா தானே லவ் பண்ணுற பொண்ணோட ஃபீலிங்ஸ் புரியும். என்ன சொன்னேன்? சாரி, நீ என்ன அடிக்க வந்தியா? அதான் பயத்தில் நான் ஒன்று அடிச்சிட்டேன். அதுக்குன்னு காது முயின்ற மாதிரி அடிக்கிறது. சாரி, இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. எங்கள் அத்தை ஒன்று நல்லா தாண்டா வளர்த்துருக்காங்க பாரு. அடிக்க வந்த ஆனால் அடிக்கல. நீ சரியாக தான் பேசுகிற, உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேச மாட்டேற. நீ சொன்னது கரெக்ட் தான்டா. நம்ம எப்போ சண்டை போட்டாலும் அதுக்கு இந்த மொபைல் தான் பிரச்சனை. இனிமேல் நம்ம லவ் பண்ணும்போது வெறும் ஆஃப்லைன்லேயே லவ் பண்ணலாம், ஆன்லைன்லாம் வேண்டாம். இனிமேல் நம்ம எங்கே மீட் பண்ணலான்றதை மட்டும் நம்ம காலேஜ்லேயே டிசைட் பண்ணலாம், ஓகேவா? சரி ஓகே, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் இப்படியே கிளம்புறேன். பாய். ஒரு நிமிஷம் அங்கே பாரேன், ம் 2 பசங்க உக்காந்து இருக்கானுங்களே. அப்போல்லாம் நானும் அப்படி தான் உக்காந்து இருப்பேன். ஏன்னா லவர்ஸ் இங்கே கட்டி பிடிச்சிக்கணும் ரொமான்ஸ் பண்ணிக்கணும் போய் செம்ம காண்டாகும். ஸோ நம்ம பப்ளிக் ப்ளேஸில் பண்ணுறது மற்றவங்களுக்கு இஷ்டம் ஆகணும், இரிட்டேட் ஆகக்கூடாது. ப்ரைவேட் ப்ளேஸ்லாம் நீ சொல்லவே தேவையில்லை, ஓகே ஓகே சரியா? சரி பத்திரமா போயிட்டு வா. லவ் யூ, பாய். பாய். ரிச்சர்ட் 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 டி 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 ஏன்டா அப்படி கத்துற? என்ன மெதுவாக கூப்பிட்டா உனக்கு கேட்கல, அதான் கத்துனேன். சரி உங்கள் அப்பாவுக்கு எதுவும் கேட்கலல்ல? கேட்காது வாடா. சரி கால் பண்ணியிருக்கலாம்ல. அது ஒரு பெரிய கதை சொல்கிறேன். அப்போது இன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கு. அப்போது நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா. சரி ஒரு நிமிஷம் அங்கே கொஞ்சம் வண்டி சைடில் போட்டு வந்துடுறேன். சரி போயிட்டான் ப்ரோ சாரி. கதையில் தப்பு காதல் தின் பந்தா? அவனோட ஓ காதல் தின் பந்தனா லவ்? ஐயோ ஐயோ என்னடா சிரிக்கிற? என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை விட்றா. இவனா பெரிய ஓய் என்னடா 2 பேருக்கு ஓவராக பேசுகிறீங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுறேன். ஹலோ எங்கடா இருக்கிற? மச்சான் நான் பாட்டியில் இருக்கேடா. 2 பேரும் என்ன அஷ்டாங்கடா சீக்கிரம் மாதிரியா? ஸோ ஆமாவா? டேய் பாட்டிக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. சரி சரி அப்புறம் பண்ணுறேன். ஹலோ ஹலோ சொல்கிறா பயந்தா தப்பு. அப்படி ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃப்ரீயாக விடுங்க. எந்த தான் தப்பு, நான் தான் இப்படி குறுக்க வந்துட்டேன். ஃப்ரீயா விடா? அவன் நம்மள பிச்சு திட்டினுக்கிறான், அவனை போய் ஃப்ரீயா விடு அப்படின்ட்டுறான். ஆமாம் ப்ரோ ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க. ஐ திங்க் யூ டோன்ட் கெட் ப்ராப்ளி. ஸோ உனக்கு கேக் வாங்கி தரணுமா வேணாவா? என் நண்பன் செத்துட்டான்டா, இந்த உலகத்தை விட்டல, என் மனசை விட்டு. நீன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டுக்கிறவா, வாங்கி தரேன். ம் இந்தா வேணும் 500 ரூபாய் அப்படின்னு வச்ச சேலஞ்சிலையும் ஜெயிச்சிட்டேன். இந்த ஃபோனையும் வச்சுக்கோ. எனக்கு இந்த 500 ரூபாய் போதும். எனக்கு ஸ்க்ரீன் டச் வேணாம், ஒரு பட்டன் செட் வாங்கி தரீங்களா? என்ன ஆச்சு? இல்லைம்மா இவ்வளோ நாள் எல்லோரும் என்னை விட்டு போகிறதுனால தான் நான் ஃபோனுக்கு அடிக்ட் ஆனேன்னு நினச்சேன். பார்த்தா இப்போ நான் ஃபோனுக்கு அடிக்ட் ஆனதுனால தான் எல்லோரும் என்னை விட்டு தூரமாக போயின்னுக்கிறாங்கன்னு புரிஞ்சு அதான் ஃபோன் வானான். நீ மட்டும் இல்லைப்பா, எல்லாரும் இப்படித்தான். சரி ஃபோன் பண்ணுறதுக்கு ஆச்சு, மெசேஜுக்கு என்ன பண்ணுவ? அதுக்கு என்ன நார்மல் மெசேஜ் இருக்குது, அதில் பண்ணிப்பேன். அப்போ எங்கன்னா போனீங்கன்னா மேப் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மேப்பு அவர் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினாலே கரெக்டான ரூட் தெரிஞ்சிட போகுது, அதுக்கு என்ன? சரி அப்போ ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து என்னம்மா இது?
அழகான மெமரி சேர்த்து வச்சாலே போதும். அதுலேயும் இப்போல்லாம் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்து கை காலெல்லாம் உடச்சிக்கின்னு வீட்டில் உட்காரத விட அழகாக அந்த இடத்த ரசிச்சுட்டு வந்தாலே போதும். இப்போ என்ன நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுமா? இல்லை, உன் முடிவில் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறன்றது பார்த்தேன். சரி, இன்னைக்கு உனக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்டை நீ நோட்டீஸ் பண்ணியா? எது? பாத்ரூமில் பாடினானே, அதெல்லாம் ஒரு டேலண்ட்டா? ஏன் அது டேலண்ட் இல்லையா பின்ன? பாட்டை ராகமாக பாடுற, அது சிங்கரு. கன்னடாவில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற, அது லிரிக்ஸிஸ்ட்டு. என் கூட சேர்ந்துன்னு காய்கறி வெட்டுற குக்கு. உன் ஃப்ரெண்டு வீடு கொஞ்ச தூரம் ஆனாலும் ட்ராவல் பண்ணுற ட்ராவலரு. உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளையாடி இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்மேனு. ஸோ உனக்குள்ள மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது. அது இந்த ஃபோனுன்ற குட்டி சத்தான் வந்து எல்லாத்தையும் அழிச்சு சோம்பேறி ஆக்கிடுச்சு. அப்பெல்லாம் காலையில் ஏஞ்ச உடனே சாமி முகத்தை பார்க்குறீங்க, இப்போது டைம் என்ன ஆச்சுன்ட்டு ஃபோனை பார்க்குறீங்க. இந்த ஃபோனுன்றது வந்து எல்லாருடைய பழக்க வழக்கத்தையும் மாற்றிடுச்சு. சரி விடு, இதெல்லாம் நான் சொன்ன பிறகு புரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன். எப்படியோ சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 500 ரூபாவை சேவிங்ஸில் வச்சுக்கோ. நாளைக்கு தர 500 ரூபாவை செலவு பண்ணிக்கோ, சரியா? தந்தானி நானே தானி தந்தானோ தானே நானேனோ. நாளைக்கு தானே ட்ரிப்பு வருது. எங்கள் அப்பாலாம் காசு தர மாட்டாங்க. சரி, எங்கள் அம்மா கிட்டனா வாங்கினாரன். என்னது? நான் காசு கொடுக்குறதுன்னு சொன்னேன்னா எதுனா ஃபோன் பே பண்ண சொல்ல அப்புறம் பார்க்குறேன். அப்பா தரலன்னா என்ன விடு, நான் தரேன். நாளைக்கு தானே போகிறது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, காப்பாற்றணும். ஐயரு முட்டுல மாமி, உன் திறமைய நீ காமி, உன்னை காப்பாத்தணும் சாமி.